இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் கடைசியாக நாங்கள் பார்த்த பங்குடைமை சட்டங்கள். இப்போ அந்த நோட்ஸ் அவளை நீங்கள் எழுதி கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதில் படிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால் தியரி ரீதியாக பங்குடைமையின் இலாப பயிர்வு. ஒரு பங்குடைமையில பங்காளர்கள பங்களிப்புகள், ஒரு பங்குடைமை வணிகம் ஒன்றின் பங்காளர்கள பங்களிப்புகள், அவங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பங்களிப்புக்குரிய அனுகூலங்கள். பங்காளர்கள் பங்குடைமையில் சில பங்களிப்புகள் 3. அவங்க மூலனத்தை ஈடுபடுத்துவாங்க. மூலனத்தை ஈடுபடுத்துவதற்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுகூலம் மூலன வட்டி. அப்போ மூலன வட்டி வழங்குவதற்கான காரணம் மூலனத்துக்கு பங்களிப்பு செய்யறது. 2வது, அவங்க முகாமைக்கு பங்களிப்பு செய்யறதுக்காக வேண்டிய அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இடர்களை ஏற்பதற்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுகூலம் இலாப பங்கு. அப்ப பங்காளர்கள் மூலனத்தை ஈடுபடுத்தியமைக்காக அவங்களுக்கு கிடைக்கிற அனுகூலம் மூலன வட்டி. சம்பளம் முகாமைக்கு பங்களிப்பு செய்வதற்காக அவங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலம் சம்பளம். இடர்களை ஏற்பதற்காக அவங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலம் இலாப பங்கு. இதுதான் பங்குடமட இலாப பயிர். பங்குடம் உழைத்த இலாபத்தினை பங்காளர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு செயற்பாடுதான் இலாப பயிர்னு சொல்லப்படும். அந்த பங்குடமை உழைத்த லாபத்தினை நீங்க தனி உடைமை படிப்பீங்க. இப்ப தனி உடைமை வணிகத்துல மற்றொரு இலாப பயிர். தனி உடைமை இலாபத்தை பயந்தளிப்பது பற்றாக. ஆனா பங்குடைமை வணிகங்கள் லாபத்தை பகிர்ந்தளிப்பது மூலனத்துக்கு வட்டியாக, பங்காளர்களுக்கு சம்பளமாக, இலாப பங்காக. இந்த பங்குடைமை உழைத்த லாபத்தினை பங்காளர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற கூற்று தான் இலாப நட்ட பயிர்வு கூற்று. பங்குடம் உழைத்த இலாபத்தினை பங்காளர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற கூற்று இலாப நட்ட பகிர்வு கூற்றுன்னு சொல்லப்படும். நீங்க ஏற்கனவே தனியுடைமை அல்லது கணக்கீட்டு சமன்பாடுல வருமான கூற்று படிச்சிருப்பீங்க. அந்த வருமான கூற்று போமட் விற்பனை. இந்த பங்குடமைங்கிறது சட்ட ஆளுமையற்ற வணிகம், தனியுடைமைங்கிறதும் சட்ட ஆளுமையற்ற அமையும். அவங்க முறையான கணக்கேடுகள் போன வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில பங்குடைமை வருமான கூற்று எப்படி இருக்கும்னு சொன்னா விற்பனை, விற்பனை கிரயம், மொத்த லாபம், ஏனைய வருமானம், களி செலவுகள். களி செலவுகள் சொல்லியும் சில கணக்கு வரும். விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு ஒன்றும் வரும். அப்ப இவ்வளவு வரைக்கும் நாங்க சொன்ன தனியுடைமையில நீங்க படிச்ச விடயம். அப்ப விற்பனை, விற்பனை கிரயம், மொத்த லாபம், ஏனைய வருமானத்தை கூட்டி செலவுகளை கழிக்க வருவது தேறிய லாபம். அந்த தேறிய லாபத்தை நாங்க பயிரப்புறோம். தேறிய லாபத்தை பயிரப்புறோம். அந்த தேறிய லாபத்தை பங்காளர்களுடைய பயிரின்ற கூட்டு தான் இலாப நட்ட பயிர்வு கூட்டு. அப்ப தேறிய லாபம் வரும். பங்காளர்கள பேர் வரும். ஒவ்வொரு பங்காளருக்கும் வணிகமாக ஏலவில பொறுத்த வரைக்கும் 2 பங்காளர்கள் அல்லது 3 பங்காளர்கள் அல்லது சில நேரங்களில் இந்த முறை 4 பங்காளரும் வந்துச்சு. அப்போ பங்காளர்கள் பங்குடைமைகள் உழைத்த லாபத்தினை பங்காளர்களுக்கு பகிர்ந்தளிக்க போறோம். அப்ப ஒவ்வொரு ஆள் மூலன வட்டி இருந்தா, அதாவது தேறிய லாபத்தை பதிவு நீங்க வருமான கூட்டுல கணிச்ச தேறிய லாபம் இங்க வரும். அடுத்த பயிர்வுகள் லாபத்தை பயிரப்புறம் மூலன வட்டி ஒவ்வொரு ஆள் பேர் உங்களுக்கு தருவாங்க. அவரவரை வட்டியை கணிச்சு எழுதி மொத்தத்தை கணிக்க போறோம். சம்பளம் ஒவ்வொரு ஆள் சம்பளம் எவ்வளோன்னு தருவாங்க, அதை பதிஞ்சு லாபத்தில் கழிக்க போறோம். இந்த மூலன வட்டியையும் சம்பளத்தையும் நீங்க லாபத்துல கழிச்சுங்கிட்ட வாரது இலாப பங்கு அறிக்கை. சில வேளைகள் இது மைனஸ்ல வந்த நட்ட பங்குன்னு சொல்றது. லாப பங்குன்னு சொல்லப்படும், மைனஸ் நட்ட பங்கு. இந்த இலாப பங்கை அவங்களுடைய லாப நட்ட வீதம் தரப்படும். ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்களுடைய லாப நட்ட வீதம் தரப்படும். அந்த இலாப நட்ட வீதப்படி அந்த லாபத்தை நீங்க பயிரணும். அப்ப இலாப நட்ட வீதப்படி பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆள் இலாபத்தை நாங்க அவரவர் இலாப நட்டப்படி பிரிச்சு அவரவர் இலாப பங்கை விட தழுவணும். வெளியின மொத்த இலாப பங்கு வரும். அதை கழிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமாகும். உதாரணமா நீங்க நாங்க எடுத்தங்கன்னு சொன்னா இது ஒரு 5 லட்சம் எடுப்போம். 500 ரூபாய்.
மூலன வட்டி கொடுக்க 3 பேருக்கும் உதாரணம் விளங்குறதுக்காக சொல்றேன். மூலன வட்டி கொடுக்க 3 பேருக்கும் ஒரு 200 ரூபா வருது. 2 லட்சம் சேர குறைச்சல் 3 சம்பளம் வருது ஒரு 90 ரூபா. ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க 90 ரூபான்னு வச்சுக்கோ. இப்ப இந்த லாபத்துல இந்த சம்பளத்தையும் மூலன வட்டியையும் சம்பளத்தையும் கழிச்சுங்கன்னு சொன்னா 210 ரூபா. இதான் இலாவ பங்கு. இந்த இலாவ பங்கு நாங்க அவர் இலாவ நட்ட வீதம் முழு தருவார். தராட்டி சமமா எடுக்கணும் சட்டப்படி. அதை நீங்க அவர் இலாவ பங்கு பிரிக்கணும். பிரிச்சு 210 மைனஸ் ஆகும். கடைசியில லாபத்தெல்லாம் பிரிச்சு முடிச்சீங்கன்னா 0 ஆகும். ரைட். இப்ப பங்குடமட இலாப கணிப்பு, பங்குடம வணிகம் ஒன்ற இலாப கணிப்பு, பங்குடமட வணிகம் ஒன்ற இலாப கணிப்பு ஒன்று மொத்த வருமானங்கள்ல இருந்து மொத்த செலவுகளை கழிச்சுங்கண்டா உங்களுக்கு லாபம் பெறும். விற்பனையுடன் ஏனைய வருமானத்தை கூட்ட வருவது மொத்த வருமானம். விற்பனை கிரயத்துடன் அந்த வருமானக்குள்ள வர செலவை கூட்ட வாரது மொத்த செலவு. மொத்த வருமானத்துல மொத்த செலவை கழிச்சோம்டா லாபம் பெறும். மைனஸ் வந்த நட்டம். அடுத்தது இப்ப இது இலாபம் பாருங்க. மூலன வட்டி 200 ரூபா, பங்காள சம்பளம் 90 ரூபா, அடுத்த இலாப பங்கு 210 ரூபா. மூலன வட்டி, பங்காள சம்பளம், இலாப பங்கு மூணையும் கூட்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு லாபம் பெறும் 500 ரூபா. பாருங்க, பங்காளர் மூலன வட்டி, பங்காளன் சம்பளம், இலாப பங்கை கூட்டினீங்கன்றாலும் உங்களுக்கு லாபம் பெறும். இதுவரை லாபம் காண்றது பார்ட் பண்ணுக்கு தேவைப்படும். அல்லது இன்னொரு முறைக்கு நாங்க அடுத்து நான் சொல்றேன், அது கணக்குல வச்சு நாங்க விளங்கப்படுத்துவோம். பங்காளர் இறுதி நடைமுறை கணக்கு மீதியிலிருந்து பங்காளர் ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதியை கழிச்சு பற்றினா அந்த உரிமையாண்மை குறைஞ்சிருக்கும். அப்ப பற்ற கூட்டி பங்காளர் பங்குடைமைக்காக ஏதாவது செலவு செஞ்சிருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அதை கழிக்க வருவதும் இலாபம். இறுதி நடைமுறை கணக்கு மீதி இப்ப நம்ம நடைமுறை கணக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். பங்காளர் இறுதி நடைமுறை கணக்கு மீதியிலிருந்து பங்காளர் ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதியை கழிச்சு பற்ற கூட்டி பங்காளர் கடன் பட்டி பங்குடைமைக்காக பங்காளர் செலவழித்திருந்தால் அதை கழிச்சுங்கன்றாலும் உங்களுக்கு இதே லாபம் கிடையாது. அதை நம்ம கணக்குல வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். கணக்கு செய்யக்குள்ள ப்ரூவ் பண்ணுவோம். அது நம்ம வளமையா நீங்க கணக்கிட்டு சமன்பாடுல படிச்ச இறுதி உரிமையாண்மையிலிருந்து ஆரம்ப உரிமையாண்மையை கழிச்சு மேலதிர்மானத்தை கழிச்சு பற்ற கூட்டி நாங்கட்டாலும் உங்களுக்கு லாபம் பெறும். இல்ல எதை பயன்படுத்துறங்கிறது, எந்த சமன்பாட்டை நீங்க பயன்படுத்துறேன்னு சொல்றது தரவை பொறுத்து, அந்த பார்ட்மன்ல வார தகவலை பொறுத்து தீர்மானிக்கணும். நீங்க இல்ல எல்லா சமன்பாட்டையும் பாடமாக்க வேணும். நாங்க பார்ட் 2 கணக்குல வைத்து நாங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி தரக்கிறோம். உங்களுக்கு அது விளங்கும். இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஒரு பங்காளரை மொத்த லாபம் உதாரணமாக இப்ப எக்ஸ்ட்ரா மொத்த லாபத்தை கேட்டாருன்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ள வேணும். இதை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுவேன் உங்களுக்கு கணக்கு செய்யும் போது. அப்ப பங்காளர் மூலன வட்டி இப்ப எக்ஸ்ட்ரா மொத்த லாபத்தை கேட்டா மொத்த லாபம் இது இலாப பங்கு. மொத்த லாபத்தை கேட்டாருன்னு சொன்னா இப்ப எக்ஸ்ட்ரா மொத்த லாபத்தை கேட்டா அவரை மூலன வட்டி, அவரை சம்பளம், அவரை இலாப பங்கு, இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மொத்த லாபம் பெறும். ஒரு ஆளு பேரை சொல்லி மொத்த லாபம் கேட்டா அந்த பங்காண்ட மூலன வட்டி, அவரை சம்பளம், அவரை இலாப பங்கு கூட்டுறது, அவரை மொத்த லாபம் பெறும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு வாடிக்கைக்கு நான் கணக்கு செய்யக்குள்ள உங்களுக்கு அதை விளங்கப்படுத்து கணக்குல வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அந்த குறிப்பிட்ட பங்காண்ட யார இப்படி இப்படி கணிக்கையில அப்படின்னு சமன்பாடு இருக்கு. அதாவது ஒரு ஆள்ல பேரை சொல்லி மொத்த லாபத்தை கேட்டா அவரை மூலன வட்டி இலாவ பயிர்வு, அவரை சம்பளம் இலாவ பயிர்வு, அவரை இலாவ பங்கு இலாவ பயிர்வு மூணையும் கூட்டிங்கன்னா மொத்த லாபம் பெறும். அப்படி உங்களுக்கு கணிக்கிறதுக்கு தரவில்லைண்டா இன்னொரு சமன்பாடு இருக்கு. அந்த குறிப்பிட்ட பங்காளரை இறுதி நடைமுறை கணக்கு மீதியிலிருந்து அவரை ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதியை கழிச்சு அவரை பற்ற கூட்டி அவரை கடன் பட்டியை இருந்தா கழிச்சுங்கண்டா அவர் மொத்த லாபம் பெறும். இவ்வளவும் லாப கணிப்பீடு சம்பந்தமான விடயங்கள். ரைட், இவ்வளவு லாப பயிர். ரைட், வருமான கூட்டி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, கணக்கிட்டு சமன்பாடுல படிச்சிருப்பீங்க. தனி உடைமை வணிகங்களுக்கு 6ஆம் அலகு அதுல படிச்சிருப்பீங்க. அது அப்படியே லிங்க் பண்ணி வரும். ரைட், இப்ப ஒரு பங்குடைமை வணிகத்துல உரிமையாண்மை, பங்குடைமை ஒன்றின் உரிமையாண்மை, பங்குடமட உரிமையாண்மை
இப்ப தனி உடம்பட உரிமையாண்மைங்கிறது அவங்களோட மூலதனத்தோட நிறுத்தி வைத்த வருவாயை கூட்டுரு. அப்படி இல்லாட்டி அவங்களோட மூலதனத்தோட இலாபத்தை கூட்டி மேலதிக மூலதனத்தை கூட்டி பற்ற கழிக்க வாரது. புதிய அப்டேட் பண்ணப்பட்ட முறை மூலதனம் பிளஸ் நிறுத்தி வைத்த வருவாய் தனி உடைமையில். பங்குடமட உரிமையாண்மைங்கிறது பங்காளர் மூலன கணக்கு மீதி பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி மூணாவது ஒன்றிற்கு ஒதுக்கங்கள் ரிசர்வ். ஒதுக்கம் இருந்தா அதுவும் உரிமையாண்மைக்குள்ளாம வரும். ஒதுக்கம்ங்கிறது லாபத்தை சேமிக்கிறது, லாபத்தை ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. அப்ப அந்த ஒதுக்கம் இருந்தா பங்காளர் மூலன கணக்கு மீதி பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி பங்காளருக்கு இருக்கிற ஒதுக்கங்கள் இருந்தால் அந்த ஒதுக்கத்தை கூட்ட வாரதான் பங்குடைமை வணிகம் ஒன்றின் உரிமையாண்மை. ரைட். இப்ப பங்காளர் மூலன கணக்கு, பங்காளர் மூலன கணக்கு பங்காளர்களினால ஈடுபடுத்தப்பட்ட மூலதனத்தையும் பங்காளர்களினால் ஈடுபடுத்தப்பட்ட மூலதனத்தையும் அவை தொடர்பான சீராக்கங்களையும் பதிகின்ற கணக்கு தான் பங்காளர் மூலன கணக்குன்னு சொல்லப்படும். பங்காளர்களினால ஈடுபடுத்தப்பட்ட மூலதனத்தையும் அந்த மூலதனத்துடன் தொடர்புடைய சீராக்கங்களையும் பதிகின்ற கணக்கு தான் பங்காளர் மூலன கணக்குன்னு சொல்லப்படும். இந்த மூலன கணக்குல வருகின்ற விடயங்கள் நாங்க கணக்கு செய்யக்குள்ள அது உங்களுக்கு வழங்கும். ஒன்று அவங்களோட ஆரம்ப மூலதனம் மீதி, அவங்களால மேலதிகமாக ஈடுபடுத்தப்படுகின்ற மூலதனம், யாராவது புதிதாக இணைந்தால் அவரிடுகின்ற மூலதனம், நன்மைப்பு சீராக்கம், அது நாங்க அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வரும். நன்மைப்பு சீராக்கங்கள், விலகினா யாராவது பங்குடமிருந்து ஓய்வு பெற்றாங்கன்னு சொன்னால், யாராவது பங்குடமிலிருந்து விலகினாங்கன்னு சொன்னால் அவங்கள மேற்கொள்ளக்கூடிய சீராக்கங்களை பதிகின்ற கணக்கு தான் பங்காளர் மூலன கணக்கு. ஆரம்ப மூலதனம் வரும், மேலதிக மூலதனம் வரும், அடுத்தது புதிதாக யாரும் சேர்ந்து அவரிடுகின்ற மூலதனம் வரும், யாரும் விலகி போனால் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறது இந்த மூலன கணக்குல வரும், நன்மைப்பு சீராக்கம் வரும். நன்மைப்பு தான் ஹைலைட், அது தெளிவா படிக்கும். ரைட். இது மூலன கணக்குல வர விடையும். இந்த மூலன கணக்கு ஒரு பேருக்கு நிலையான உரிமையாண்மை சொல்லப்படும். நிலையான உரிமையாண்மை சொன்ன மீனிங் அடிக்கடி இந்த உரிமையாண்மை மாறாது. அடிக்கடி இந்த உரிமையாண்மை மாறாதுங்கிறதால இந்த மூலன கணக்கு ஒரு பேருக்கு நிலையான உரிமையாண்மை சொன்ன மீனிங் பங்காளர் மூலன கணக்கு. அடுத்தது பங்காளர் நடைமுறை கணக்கு, கரண்ட் அக்கவுண்ட். பங்காளர்கள் மூலன கணக்கில் பதியப்பட்டவை தவிர்ந்து பங்காளருடன் தொடர்புடைய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிகின்ற ஒரு கணக்கு தான் பங்காளர் நடைமுறை கணக்கு. பங்காளருடன் தொடர்புடைய அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள், அன்றாடம் என்று சொல்றது தொடர்ச்சியானது அல்லது மீண்டும் மீண்டும் ஏற்படுறது. ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டாலும் அன்றாடம் தான், ஒவ்வொரு வாரம் ஏற்பட்டாலும் அன்றாடம் தான், ஒவ்வொரு மாதம் ஏற்பட்டாலும் அன்றாடம், மீண்டும் மீண்டும் ஏற்படுவது. ஆகவே பங்காளர் மூலன கணக்கில் பதியப்பட்டவைகள் தவிர்ந்த பங்காளருடன் தொடர்புடைய அன்றாட அனைத்து கொடுக்கல் வாங்கலையும் பதிகின்ற கணக்கு தான் பங்காளர் நடைமுறை கணக்குன்னு சொல்லப்படும். இந்த பங்காளர் நடைமுறை கணக்கில பங்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயம் எல்லாம் செலவு பக்கம் பதியப்படும். பங்காளர் இந்த அறவிட வேண்டிய விடயங்கள், பங்காளர்கள் தர வேண்டிய விடயங்கள் எல்லாம் வரவுல பதியப்படும். சுருக்கமா சொல்லப்போனா இந்த மூலன கணக்குல பதியப்பட்டவை தவிர்ந்து மற்ற அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் பங்காளருடன் தொடர்புடைய இருந்தால் பங்காளர் நடைமுறை கணக்குல பதியப்படும். பங்காளர்களுக்கு அன்றாடம் கொடுக்க வேண்டிய விடயங்கள் செலவு பக்கமும், பங்காளர் தர வேண்டிய விடயங்கள், பெற வேண்டிய விடயங்கள், வருமதியான விடயங்கள் வரவு பக்கத்திலும் பதிவு செய்யப்படும். இந்த நடைமுறை கணக்கு மாறும் உரிமையாண்மை என்று சொல்லப்படும். ஏண்டா செலவு வைக்கும் போது கூடிக்கொன்றைக்கும், வரவு வைக்கும் போது குறைந்து ஒன்றைக்கும், அப்ப அது அடிக்கடி மாற்றம் அடைவதால அது மாறும் உரிமையாண்மை என்றும் சொல்லப்படும். இந்த பங்காளர் நடைமுறை கணக்கில செலவு பக்கத்தில் வருகின்ற விடயங்கள், பங்காளர் நடைமுறை கணக்கில செலவு பக்கம் வருகின்ற விடயங்கள், ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி செலவு மீதி வந்தா செலவுல வரும். இந்த மூலன வட்டியை பாருங்க, இது லாபத்துல கழிவடும், இந்த பங்காளருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய செலவுல வரும். இந்த பங்காளர் சம்பளம் லாபத்துல கழிவடும், பங்காளருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நடைமுறை கணக்குல செலவுல வரும். இது மீண்டும் மீண்டும் ஏற்படும். இந்த இலாப பங்கு லாபத்துல கழிவடும்,
பங்காளருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி செலவுல வரும். ஆகவே இந்த மூணுக்கும் இரட்டை பதிவு உண்டுதான். பங்காள மூணு வட்டி பங்காளருக்கு கொடுக்கணும் செலவு, பங்காளன் சம்பளம் பங்காளருக்கு கொடுக்கணும் செலவு, இலாப பங்கு பங்காளருக்கு கொடுக்கணும் செலவு. ரைட். இந்த மூணுக்கும் இரட்டை பதிவு. இந்த இலாப நட்ட பயிர் கூட்டு நாங்க வரவு செலவு எழுதக்குள்ள இலாப நட்ட பயிர் கணக்குன்னு சொல்லுவோம். வருமான கூட்டு நீங்க வரவு செலவு எழுதக்குள்ள இலாப நட்ட கணக்குன்னு சொல்லி பாவிப்பீங்க. ஏன்னா இலாப நட்டத்தை காண்ற கூட்டு தானே. அதே மாதிரி இந்த இலாபத்தை பயிர்கின்ற கூட்ட இலாப நட்ட பயிர் கூட்டு நீங்க வரவு செலவு எழுதக்குள்ளது இலாப நட்ட பயிர் கணக்குன்னு சொல்லணும். இந்த மூணுக்கும் இரட்டை பதிவு வரும். இலாப நட்ட பயிர் கணக்கு வரவு, ஏன் லாபம் செலவு மீறி லாபத்துல கழிக்கும் போது இலாப நட்ட பயிர் கணக்கு வரவு உண்டு வரும். பங்காளர் நடைமுறை கணக்குல கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி செலவிட்டு வரும். அடுத்தது பங்காளர் கடன் வழங்கினால் கடன் பொறுப்பு. பங்காளர் கடன் வழங்கும் போது நாங்க அவரை கடன்காரனா தான் பார்க்கணும். பங்காளர் கடன் பொறுப்பு, அந்த கடன் வட்டி பங்காளருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நடைமுறை கணக்குல செலவில் வரும். இந்த கடன் வட்டி வருமான கூட்டில செலவாக நீங்க பதியணும், நிதி செலவுன்னு சொல்லப்படும். ஏண்டா கடன் வட்டி கொடுக்கும் போது நாங்க அவரை கடன் தந்தவராதான் பார்க்கணும். அதால பங்காளர் கடன் வட்டி வருமானக்குள்ள செலவா வரும், பங்காளருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி செலவு. பங்காளர் சொந்த பணத்தை கொண்டு வந்து பங்குடைமைக்காக செலவழிக்கிறது. பங்காளர் சொந்த பணத்தை கொண்டு வந்து பங்குடைமைக்காக செலவு செய்தார் என்று சொன்னால் பங்குடமட மின்சாரத்தை பங்காளர் கொடுக்க, பங்குடமட ஒரு துப்புரவாக்கல் செலவை பங்காளர் கொடுக்க, பங்குடமட தொலைபேசி கட்டணத்தை பங்காளர் கொடுத்தாங்க. பங்குடமட செலவை பங்காளர் சொந்த பணத்தில் செய்தால் அதை மூடப்படுற உரிமை அவருக்கு இருக்கு சட்டப்படி. அந்த அடிப்படையில தொலைபேசி கட்டணம் கொடுக்கலாம், மின்சாரம் கொடுக்கலாம், அடுத்தது துப்புரவாக்கல் செலவு செய்யலாம். இப்படியான செலவுகள் வந்தா இந்த செலவு பங்குடமட செலவு வருமானக்குள்ள செலவா பதியணும், பங்காளருக்கு கொடுக்கணும், நடைமுறை கணக்கில் செலவுல பதியணும். அப்ப இதுக்கு இரட்டை பதிவு வரும். அந்த செலவெல்லாம் லாபத்தை குறைக்கும். தொலைபேசி பங்குடமட செலவு, மின்சாரம் பங்குடமட செலவு, துப்புரவாக்கல் செலவு பங்குடமட செலவு, பங்காளன் செலவழிச்சிருக்கார். பங்குடமட செலவுன்ற அடிப்படையில இந்த செலவெல்லாம் நீங்க வருமான கூட்டில செலவா பதியக்குள்ள இலாபம் குறையும். இலாப நட்ட கணக்கு வரவும். ஏன் இலாபம் குறையும் சொன்னா இந்த வருமான கூட்டு நாங்க இலாப நட்ட கணக்கு வரவுன்னு சொல்ற. இதை பங்காளருக்கு கொடுக்கணும், நடைமுறை கணக்கு செலவுல பதியணும். ரைட். அடுத்தது ஒரு பங்காளண்ட உடைமை, ஒரு பில்டிங்க காணிய அல்லது ஒரு வாகனத்தை பங்குடமட தேவைக்காக யூஸ் பண்றோம். பங்காளண்ட ஒரு உடைமை, பங்காளண்ட ஒரு சொத்தை பங்குடமட தேவைக்காக நாங்க யூஸ் பண்ணோம்டா அதுக்கு நாங்க வாடகை கொடுக்கணும். அந்த வாடகையும் அந்த பில்டிங்கிற ஓனர் அடிப்படையில் கொடுக்கும் அந்த பங்காளனுக்கு. அந்த வாடகை வருமானக்குள்ள செலவா பதியணும், அதுவும் லாபத்தை குறைக்கும். இந்த வாடகையை பங்காளனுக்கு கொடுக்கணும், நடைமுறை கணக்கில் செலவில் வரும். இப்படி பங்காளருக்கு கொடுக்க வேண்டிய விடயம் எல்லாம் செலவு பக்கம் வரும். பங்காளர் மூல வட்டியை கொடுக்கணும் செலவு, சம்பளத்தை கொடுக்கணும் செலவு, இலாப பங்கை கொடுக்கணும் செலவு, சொந்த பணத்தை கொண்டு வந்து பங்குடைமைக்காக செலவழித்தால் அதை கொடுக்கணும், சொந்த பங்காண்ட சொத்துக்களை பங்குடமை பயன்படுத்தினால் அதுக்குரிய வாடகையை கொடுக்கணும். இவ்வாறு பங்காளருக்கு கொடுக்க வேண்டிய விடயம் எல்லாம் செலவு பக்கம் வரும். அதுக்கு பிறகு பங்காடம் இருந்து பெற வேண்டிய விடயம் எல்லாம் இந்த பங்காளர் நடைமுறை கணக்கில் வரவுல பதியணும். அப்ப நடைமுறை கணக்குல வரவுல பதியப்படுற விடயம் பங்காளன் தர வேணும். நடைமுறை கணக்கு வரவு மீதி வந்தா பங்காளர் நடைமுறை கணக்குல நீங்க வரவுல பதியணும். அடுத்தது பற்று, காசு பற்றா இருந்தாலும் பொருள் பற்றா இருந்தாலும் நடைமுறை கணக்குல வரவுல பதியணும். அடுத்தது சம்பளம், பங்காளர் சம்பளம் ஒரு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி செலவு, காசா கொடுத்தோம்டா வரவு. பங்காளர் மூலன வட்டி அந்த பங்காளனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக செலவு, கொடுத்தோம்டா அந்த செலுத்தப்பட்ட சம்பளம் பெறவு. பங்காளர் கடன் வட்டி ஒரு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி செலவு, காசா கொடுத்தோம்டா வரவு. சொத்துக்களுக்கான வாடகை அந்த பங்காளனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நடைமுறை கணக்குல செலவு, கொடுத்தோம்டா வரவு. நட்டம் லாபம் ஏற்பட்டா கொடுக்கணும்,
நடைமுறை கணக்கில் செலவு. நட்டம் ஏற்பட்டால் தரவணும், நடைமுறை கணக்கில் வரவு பதிவனம். தனிப்பட்ட வருமான வரி என்ற பங்குடைமை வரி செலுத்துவதில்லை. ஏனென்றா பங்குடைமை ஒரு தனி மனித அந்தஸ்து இல்லை. பங்காளன் தான் வரி செலுத்த வேணும். தனிப்பட்ட வருமான வரி, சொந்த செலவு, பங்குடமட செலவு. பங்காளர் நடைமுறை கணக்கில் வரவு வைக்கணும் வருமான வரி. அடுத்தது பங்குடமட பணத்தை எடுத்து சொந்த செலவு செய்யறது. தனது வீட்டு வாடகையை கொடுக்குற, மாடுக்கு ஒரு தனியார் வகுப்பு காட்டணும் அல்லது ஸ்கூல் ஃபீஸை காட்டுற, இப்படி பங்குடப்பட பணத்தை எடுத்து சொந்த தேவைக்காக செலவழித்தால் அதுவும் ஒரு பற்று, அதுவும் நடைமுறை கணக்கில் வரவுல வரும். இவ்வாறு பங்காளருக்கு கொடுக்க வேண்டியவை எல்லாம் நடைமுறை கணக்கில் செலவுல வரும். பங்காளன் தர வேண்டிய விடயம் எல்லாம் நடைமுறை கணக்கில் வரவுல வரும். இந்த நடைமுறை கணக்கு நீங்க முடிச்சீங்கண்டா வரவு மீதியும் வரலாம், செலவு மீதியும் வரலாம். ஆனா மூலதனம் செலவு மீதிதான் என்ற உரிமையாண்மை. நடைமுறை கணக்கும் உரிமையாண்மைதான். ஆனா அவர் கொடுக்கணும். இப்ப நீங்க அந்த பங்காளனுக்கு கொடுக்கணும் 5000, அவர் தரவணும் 4000, செலவுல கூட வருங்க, செலவு மீதி வரும். அவருக்கு கொடுக்கணும் 3000, அவர் தரவணும் 3500, வரவு மீதி வரும். பங்காளர் நடைமுறை கணக்கு வரவு மீதியும் வரலாம், செலவு மீதியும் வரலாம். இதுதான் பங்காளர் நடைமுறை கணக்கு. இந்த மூலதன கணக்குல வார விடயங்களை பாருங்க. அவர் ஆரம்ப மூலதனம், மேலதிக மூலதனம், புதிய பங்காளர்களுடைய மூலதனம், நன்மதிப்பு சீராக்கம். அதான் ஹைலைட் நாங்க படிக்கணும். அது அடுத்தது எல்லாம் வரும் உங்களுக்கு. ரைட். அடுத்தது விளையாட ஆளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தவர். இது தவிர்ந்த மற்ற எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் பங்காளர் நடைமுறை கணக்குல தான் வரும். அடுத்தது நன்மதிப்புங்கிற விடையை நாங்க படிக்கணும். அதை நாங்க அடுத்த இதுல நாங்கள் படிக்க வேண்டிய விடயம். அடுத்தது பங்குடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுக்கள். பங்குடைமை வணிகம் ஒன்று நிதிக்கூற்றுக்கள். ஒன்று வருமான கூற்று, 2 நிதி நிலைமை கூற்று, 3 காசு பாய்ச்சல் கூற்று. பங்குடைமை நிதி கூற்றுக்கள், வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று. இதுல காசு பாய்ச்சல் கூற்று பங்குடமட நிதி கூற்று ஏலவல்ல. காசு பாய்ச்சல் கூற்று பங்குடமட சிலபஸ்ல இல்ல, வராது. ஆனா காசு பாய்ச்சல் கூற்று வரும். அது கம்பெனி காசு பாய்ச்சல் கூற்று தான் வரும், மேல வரும். அது உங்களுக்கு 13 சிலபஸ்ல நாங்க படிப்போம். 13ஆம் தர சிலபஸ்ல படிப்போம். ரைட். அப்ப இந்த பங்குடமட நிதி கூட்டா கணக்கு வரப்போது வருமான கூற்று. வருமான கூற்ற போக மாட்டேன்டா விற்பனை. நீங்க ஏற்கனவே படிச்ச தனி உடைமை, கணக்கிட்டு சோம்பல படிச்ச வருமான கூட்டு தான். விற்பனை, விற்பனை கிரயம், மொத்த லாபம், ஏனைய வருமானம், கழி செலவு, செயற்பாட்டு செலவு வேண்டாம், செலவு உண்டு செய்யுங்க. விநியோக, நிர்வாக, ஏனைய நிதி செலவு அப்படி செய்யுங்க. அதோட இந்த இலாவணட்ட பயிர் ஜாயிண்ட் ஆகும். நீங்க படிச்ச வருமான கூட்டோட இதை லிங்க் பண்ணினா அதான் பங்குடமட வருமான கூட்டு. இப்படி வரும். விற்பனை, விற்பனை கிரயம், மொத்த லாபம், ஏனைய வருமானம், செலவுகள், தேறிலாபம் வரும். அந்த தேறிலாபத்தை பயிர போறீங்க. இதை போட்டு லிங்க் பண்ண. நிதி நிலைமை கூற்று நீங்க ஏற்கனவே தனி உடைமையில படிச்சிருப்பீங்க, கணக்கிட்டு சமன்பாடுல படிச்சிருப்பீங்க. அதே நிதி நிலைமை கூற்று தான். சொத்துக்கள் வரும். நடைமுறை அல்லா சொத்துல வர என்ன ஆதனம் பொறிவு உபகரணம் வரும். நடைமுறை சொத்துல சரக்கிருப்பு, வியாபார வருமதி, பெற வேண்டியது, முற்பணம் கொடுப்பனவு, காசு பழமையானது. அதுக்கு பிறகு உரிமையாண்மையின் பொறுப்பில, பங்குடமட உரிமையாண்மையின் பொறுப்பில, உரிமையாண்மையில இந்த மூலதன கணக்கு வார மீதியும் இந்த நடைமுறை கணக்கு வார மீதியும் வரும். அதுக்கு நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு நீங்க படிச்சது சேம் விடயம். பட் நீங்க புதுசா படிக்க போறது பங்குடைமையில இந்த பயிர்வும் இந்த மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு மத்தியில நீங்க ஏற்கனவே படிச்ச அதே விடயங்களாக இருக்கு. ரைட். இதுதான் அங்க 2வது கிளாஸ்ல நாங்க பார்க்கிற விடயம். ரைட். அதுக்கு பிறகு நாங்க 3வது படிக்க போற விடயம் பங்காளர் சேரல் விலைகள் சம்பந்தமான மிக முக்கியமான ஏரியா நன்மை. இப்ப உங்களுக்கு 2 வீடியோ நாங்க ஃப்ரீயாக உங்களுக்கு போடுறோம். இதுல இந்த கிளாஸ்ல நோக்கம் ஆன்லைன்ல வாராக்கள் செய்யறது. அநேகமாக இந்த ஆன்லைன்ல படிக்கிற சில பிள்ளைகள் சில கம்ப்ளைண்ட் வச்சிருக்கு. இதுல 2 விஷயம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்டும் ஆன்லைனுக்கு வராங்க இந்த அளவு முடிக்கிறதுக்கு, ஆன்லைன்ல மாத்திரம் படிக்கிறதுக்கும் வராங்க. அதே நேரம் இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு நேரடியா நடக்கிற வகுப்பு ஒன்று லைவ் ஆகும். அதாவது இதுல பிரயோசனம் இது பியூட்டியுமே தான். ஏண்டா ஆன்லைன் தனியை நீங்க பார்க்கிறேன். நாங்க கணக்கு செய்வோம், இந்த நோட்ஸ் எழுதுவோம். இப்போ இந்த நோட்ஸ் மட்டும் நாங்க ஃபுல்லா இந்த நோட்ஸ் மிஸ் ஆயிட்டு
சிலாக்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்திருக்கு, செகண்ட் வீடியோ கொஞ்சம் மிஸ் பண்ணி அது இல்லாம ஆயிருக்கு. அதனால அந்த வீடியோ உங்களுக்கு லைவாக செய்யாம ரெக்கார்டிங் செய்தவங்களுக்கு நாங்க திரும்ப போடுறோம். சிலாக்களில் எங்களுக்கு விளங்கு இல்லை, விளங்க மாட்டேன், அந்த அழகு நான் கதைக்காம நடைமுறை கணக்குண்டா என்னன்னு தெரியாம எப்படி விளங்குறது? உண்மையாக நீங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம். நாங்க என்னன்னு சொன்னா, இந்த 2 வீடியோவும் எல்லாரும் பாருங்க. நாங்க இப்ப அனுப்பி பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் நாங்க அதை கொமனா யூடியூப்லயே போடுறோம். இந்த 2 கிளாஸையும் அதை நீங்க பார்த்துட்டு, ஆனா இந்த அழகை நீங்க படிக்கணும்ன்ற ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னா, சில ஆட்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற அழகுகள், அதாவது கணக்கெட்டு சமன்பாடு, அடுத்தது மூலோடு பேரோடு, அதையும் தாண்டி 5ஆம் அலகு கணக்கு எண்ணக்கருக்கள், அடுத்து செம்மையாக்கங்கள், கனிவுடம வணிகங்களை, நிதி கூட்டுக்கள் எல்லாம் நாங்க கிளியர்லன்னு சொல்றீங்க. அது நாங்க ரிவிஷன் எல்லாம் கிளியர் ஆகும். அது கட்டாயம் அவங்களுக்கு இந்த ஆன்லைனுக்கு வாராக்களுக்கு ரிவிஷன் செய்வோம். அந்த ரிவிஷன் கிளாஸ் கொண்டு போட்டு நாங்கள் கிளியர் பண்ணித்தார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதை நீங்க வந்து படிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த 2 கிளாஸையும் தான் உங்களுக்கு நாங்க புரியா தாரோம். இதுக்கு போறோம், இதை ஒழுங்கா படிக்கல, நாங்க கிளாஸுக்கு வந்தோம், இது எங்களுக்கு விளங்கல்ல, ஆக்களுக்கு பே பண்ணின ஆக்களுக்கு நாங்க இதை அப்லோட் பண்ணுவோம். அந்த ஏற்கனவே ஓர்டர்ல வரும். இப்ப இந்த 2 வீடியோ முடிய நன்மை இப்ப பத்தி படிப்பேன். அதுக்கு பிறகு கணக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த 2ஐயும் நீங்க இந்த முதலாவது 2வது வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க பே பண்ணித்தான் உங்களுக்கு வர வேணும். ஏற்கனவே பே பண்ணினவங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க திரும்ப ஒரு தரம் இந்த வீடியோவையும் பார்க்கறதுக்கு சான்ஸ் வரும். 8 கிளாஸ் நாங்க செய்திருக்கோம், 8 வீடியோ இருக்குன்னா அந்த 8 வீடியோவையும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா நாங்க தருவோம். ரைட். அதே நேரங்களில் ரிவிஷன் உங்களுக்கு செய்யப்படும். ஆன்லைன்ல மட்டும் மாறாக்களுக்கு வரக்கூடிய ஆட்கள் வெளி மாவட்டங்கள் எங்கிட்ட நேரடியாக வர முடியாதவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன். இது அம்பாறை மாவட்ட ஆட்களுக்கு இந்த ஆன்லைன் இல்லை. அதே நேரங்களில் வெற்றிக்குழுல படிக்கிற காத்தாங்குடியை சேர்ந்தாக்கள், ஏறாவூரை சேர்ந்தாக்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் பெரும்பாலும் இருக்காது. ஏனைய ஆட்கள் வர இயலாதுங்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆன்லைன் நாங்கள் செய்வோம். எல்எம்எஸ் கூடாக இந்த ஆன்லைனை நாங்கள் செய்கிறோம். ரைட். ஆகவே நீங்க கிளாஸுங்கிறது எப்படின்னா இதுல டைம் டேபிள் போடுவோம். அந்த டைம் டேபிள் தான் கிளாஸ் நடக்கும். அநேகமா அந்த கிளாஸ் உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். 4 மணி அல்லது 4:15 5:45 வரைக்கும் நடக்கும். அதுல உங்களுக்கு வேற ஏதாவது கிளாஸ் இருக்கும்னு சொன்னா நீங்க அதை எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். அப்ப இந்த 2 வீடியோ ஒழுங்கா பார்த்துக்கொள்ளுங்க. ஆன்லைனுக்கு வரக்கூடிய ஆட்கள் வந்து கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஒரு நேரடியான வகுப்பு மாதிரி இருக்கு. எங்களுடைய பள்ளியில் 200-250 பிள்ளைகளுக்கு மத்தியில உங்களுக்கு படிப்பிக்கும். அப்ப கிளாஸ் நடக்கிற அவ்வளவு சம்பவங்களும் நடக்கும். அப்ப அதில் நீங்க நாங்க கணக்கு செய்யக்கூட நீங்களும் செய்யுங்க. நோட்ஸ் தரக்கூட நீங்களும் எழுதி கொள்ளுங்க. ஒரு போன்டா லேப்டாப்ண்டா ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுங்கண்டா வடிவா நீங்க எழுதலாம். அப்ப உங்களுக்கு அந்த அலுப்பு படிக்காது. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு இந்த கிளாஸை நாங்கள் செய்து கொள்வோம். ஆகவே தொடர்ச்சியாக ஒழுங்கா வந்தீங்கண்டா நேரடியா வராதவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.